இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு. இது நம்ம பால் ஏடுலேருந்து எடுத்து வச்ச வெண்ணெய் தான், உப்புலாம் சேர்க்கல, வெறும் வெண்ணெய் தான். அதுலேருந்து தான் இப்போ நம்ம நெய் எடுக்க போகிறோம். ஸ்டவ் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை இதில் போட்டு நல்லா உருக்கிக்கலாம். கலந்து விடுங்க. கலந்து விடலைன்னா அடியில் அந்த பாலோட திரிலாம் அடி பிடிச்சிரும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா என்ன கலரில் இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. சுத்தமாக எந்த கலப்படமும் இல்லாமல் வீட்டிலையே செய்கிறதால நல்லா சாப்பிட்லாம், திருப்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அந்த மஞ்சளாக இருக்கும், அந்த நுரையெல்லாம் அடங்கி சலசலன்னு ஒரு சத்தம், அதில் தண்ணி அதெல்லாம் இதுவாகணும். அந்த சலசலனுக்கு சத்தம்லாம் போனதுக்கப்புறம் நெய் அதுவே பிரிஞ்சு வரும். இப்போ எப்படி நல்லா பொங்கி அந்த நுரையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும். எண்ணெய் எப்படி பிரியுது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கலரில். செய்யும் போதே அவ்வளோ வாசனைங்க, நெய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த நுரையெல்லாம் அடங்கலை. இப்போ நுரையெல்லாம் அடங்கி நல்லா கொதிச்சிருச்சு. அதை திப்பி அடியில் தங்கிருச்சு. கலந்து விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால தான் கலந்து விடுறது. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு துண்டு முருங்கைக்கீரை மட்டும் சேர்க்க போகிறோம். இதை உருவி போட்டோன்னா தனித்தனியாக இருக்கும், எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்படி அந்த இலையோடு வைக்கிறேன் கொத்தா. இது போட்ட பிறகு படன்னு வெடிக்கும். இது நல்ல வாசனையாக இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நெய்யும் மணலாக நல்லா வரும். படன்னு இது வெடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் வேணால், முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாக்ஸ்லேயே இது பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை ஒதுக்கி வச்சுட்டு நெய்யை வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் போட்டு, சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு இந்த கீரையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நெய்யெல்லாம் ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். கட்டினதுக்கப்புறம் நல்லா மணலாக இருக்கும். எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும். டிஃபன் பாக்ஸில்